மண்ணுலகமும் விண்ணுலகமும் மனிதனுக்கு இன்னும் அலுப்பு தட்டாமல் இருக்க காரணம் இங்கே திரையுலகம் என்றொரு மூன்றாவது உலகம் இருப்பதால் தான். மேட்னி ஷோ முடித்து சூரியன் கிளம்ப ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு சந்திரன் வந்து கொண்டிருக்கும் இந்த இதமான மாலை வேளையில் மேடையை அலங்கரித்து அமர்ந்திருக்கும் திரையுலகின் ஜாம்பவான்களே, அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கும் எழுத்தாளர்களே, கலைஞர்களே, திரை சொந்தங்களே, கொள்ளித்தீ விழுந்து மாய உடலை கொண்டு போகும் முன்பு வெள்ளித்திரையில் ஒரு புள்ளியாகவாவது மின்னிவிட வேண்டும் என உழைத்துக் கொண்டிருக்கும் நடிகர்களே, நடிகையர்களே, வெள்ளங்களில் அல்லாடும் வள்ளங்களாய் போராடும் கலைஞர்களை மக்களின் உள்ளங்களில் கொண்டு உட்கார வைக்கும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நேசனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் பாடல் எழுதி வெற்றிகரமாக வெளியாகும் இரண்டாவது படம் சொட்ட சொட்ட நனைது. இந்த படத்தின் பாடல்கள் மற்றும் முன்னோட்டம் வெளியிடும் இந்த நிகழ்விற்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கலந்து கொள்வதில் நான் நிறைவடைகிறேன். ஒரு பாடலாசிரியராக, இளம் பாடலாசிரியராக உங்களோடு பேசுவதற்கு ஒரு சில வார்த்தைகள் என்னிடம் உண்டு. இன்றைய காலகட்டத்தில் கவிதை எழுதுகிறேன், கவிதையை பேசுகிறேன், கவிதையை பற்றி உரையாடுகிறேன் என்று சொன்னால் ஒரு அரங்கத்தில் ஊசியின் காது கூட வந்து உட்காராது. கவிதைக்கான சிம்மாசனமும் அதன் அடையாளமும் முழுவதுமாக ஒளிந்து கவிதை நிற்கதியாகிவிட்டு நீண்ட நாட்கள் ஆகிறது என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஆனால் கவிதைக்கு என்று ஒரு காலம் இருந்தது. பெண்ணே, நான் வாங்கும் புதுப்பேனா ஒவ்வொன்றும் உன் பூப்பெயர் எழுதித்தான் பூப்பெய்துகிறது. பூ உனக்கு பிடிக்கும் என்பதால் நான் காலிஃப்ளவர் கூட கறி சமைப்பதில்லை. இந்த பர்கர் பூமியில் எனக்கு இருக்கும் ஒரே ஸ்டஃபிங் நீதான். தண்ணீர் பாட்டிலாய் கிடந்தவன் உன்னை பார்க்கும் போதெல்லாம் பெப்சி பாட்டிலாய் பொங்குகிறேன் என்று இந்த 4 வரியை எழுதி ஒரு பெண்ணிடம் கொடுத்தால் கல் மனசில் கூட காதல் பொங்கிய ஒரு காலம் இருந்தது. ஆனால் கவிஞர்களும் கவிதையை பற்றி பேசுகிறவர்களும் சிறுகதை எழுத்தாளர்களுமே கூட பூமர்களின் லிஸ்டில் முதல் இடத்தை பிடிக்கும் இந்த காலகட்டத்தில் கவித்துவ மனம் படைத்த அத்தனை பேரின் வேட்டைக்காடாகவும் சினிமா பாடல் துறை மாறியிருக்கிறது. அத்தகைய போட்டி மிகுந்த நெருக்கமான ஒரு காலகட்டத்தில் ஒரே ஒரு படம் எழுதிய ஒரு பாடலாசிரியை நம்பி இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் ஒப்படைத்த சொட்ட சொட்ட நனைது இந்த படத்தின் இயக்குனர், அனைத்து குழு மற்றும் நம்பி வேலை வாங்கிய இசையமைப்பாளர் ரஞ்சித் துண்ணி ஆகிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் பாடல் எழுதும்போது ஏற்பட்ட ஒரே ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த படத்தில் ஆக்சுவலாக 3 பாடல்கள், 2 பாடல் நீங்கள் இப்போ பார்த்தீங்க, ஒரு பாடல் இன்னும் வரும் உங்களுக்கு. இந்த பாடல் நாங்கள் முதலாக எழுதும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து நாங்கள் எழுதுறதுக்காக நானும் ரஞ்சித் துண்ணி சாரும் மீட் பண்ணியிருந்தோம். அங்கே உட்காந்து பாடல் எழுதுறதுக்காக அமர்ந்திருந்தோம். அப்போ நான் அது வரைக்கும் சாப்பிட்டுறாத மோமோஸ், மொஜிட்டோ இதெல்லாமும் ஆர்டர் பண்ணி எனக்காக சாப்பிட கொடுத்து ஃபர்ஸ்ட் நாள் நாங்கள் பாடல் எழுதுக்காக உட்காந்தோம். 1 மணி நேரம் ஆகியும் என்னால் பல்லவியே எழுத முடியலை. அப்புறம் என்ன அப்படின்னா எனக்கே தெரியல, என்னடா ஏதோ சப்பா இருக்கு அப்படின்னு. அப்போ சார்ட்ட உட்காந்து பேசும்போது நான் சொன்னேன், இந்த தேட்டரில் எல்லாம் நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது கூட்டமாக இருக்கும்போது பக்கத்தில் இருக்கும்போது நம்மளால் ஒழுங்காக போக முடியாது. அதனால் சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் இந்த பக்கத்து டேபிளில் உட்காந்து டீ சாப்பிடுங்க, நான் அந்த டேபிளில் உட்காந்து எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டியூஷன் வாத்தியார் இங்கே உட்காந்து கரெக்ஷன் பண்ணுறது மாதிரி, ஒரு ஸ்டூடெண்ட் பக்கத்து டேபிளில் உட்காந்து இம்போசிஷன் எழுதுறது மாதிரி 1 மணி நேரம் போச்சு. அங்கே சர்வ் பண்ணுறவருக்கு எதுவுமே புரியலை. நாங்கள் ஒரு 1 மணி நேரம் உட்காந்து அது மாதிரி இந்த திரைப்படத்தினுடைய முதல் பாடலை நாங்கள் எழுதி முடித்தோம். அது ஒரு பிரசவ திருப்தியாகவே இருந்தது. அந்த நாட்களை மறக்கவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் அந்த அளவு பொறுமையாக, அதாவது பொறுமைக்கு சிகரமாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம். அந்த வார்த்தைக்கு 3 சொற்கள், 2 சொற்களில் சொல்லணும்னா ரஞ்சித், உண்ணி அப்படி சொல்லி முடிக்கலாம். அந்த அளவிற்கு மிகவும் பொறுமையாக 3 பாடல்களுக்குமே வேலை வாங்கி அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் படத்தினுடைய ஹீரோ ரூசோ அவர்களை பற்றி சொல்லணும். பருந்தாகது குறுக்குருவி அந்த படத்தில் நான் தான் அவருக்கு 2 பாடலும் எழுதியிருந்தேன். அப்போவே நான் எதாச்சும் சொன்னேன், சார் அதில் டூயட் சாங் கிடையாது. அப்போ நான் சொன்னேன், சார் அடுத்த படத்தில் உங்களுக்கு டூயட் சாங் எழுதணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பார்த்தா 2 லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி அவருக்கும் அமைஞ்சது, எனக்குமே அந்த பாடல் எழுதுகிற வாய்ப்பு கிடைத்தது. சமுதாய ஒப்பந்தம் அப்படிங்கிற பிரெஞ்சு புரட்சியின் பைபிள்னு சொல்லுவாங்க. அந்த நூலை இந்த உலகத்துக்கு அளித்த மாவீரன் ரூசோ
அவர்களுடைய பெயரை அவர் தாங்கியிருக்கிறார். அதாவது கடிகாரம் சரி செய்வதனுடைய மகனாக இருந்த அவர் சமுதாயத்தை சீர் செய்வதற்காக கிளம்பினார் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. தந்தை பெரியாருக்கு கூட தமிழகத்தின் ரூசோ அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. பெயரிலேயே அவ்வளவு சிறப்புகளை தாங்கிய அவர் திரையுலகிலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மிக உயர்ந்த சிறப்புகளை அடைய வேண்டும் என்று ஒரு எளிய பாடலாசிரியனாக அவரை நான் வாழ்த்துகிறேன். மேலும் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும். ஏனென்றால் தனிப்பட்ட ரீதியாக நிறைய எனக்கு தெரியாதவர்களை தெரிந்தது போல் பாவித்து பேசுவது எனக்கு வராது. ஆகையால் அவர்களை நான் தலை வணங்குகிறேன். இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் பாரதிதாசனுடைய ஒரு கவிதை, செந்தமிழே உயிரை நறந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாய் எனில் நைந்திடும் என் வாழ்வோ நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே, நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. ரஞ்சித்துண்ணி அவர்கள் இன்னும் பல நூறு படங்கள் இசையமைக்க வேண்டும். படத்துக்கு ஒரு பாட்டு தந்தா கூட 100 பாட்டாச்சு. நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சினிமா சொந்தங்களும் சினிமா சார்ந்த அனைத்து அபிலாஷைகளும் நிறைவேற வேண்டும். நன்னிலை உமக்கெனில் அது எனக்கும் தானே. நன்றி, வணக்கம். சொட்ட சொட்ட நனையுது டைட்டில் ரொம்ப நைஸா இருக்கும், ஆனா படம் மக்கள் மனதுக்கு க்ளோஸா இருக்கும். இந்த படத்துல முடி எவ்வளவு முக்கியம்னு சொல்லியிருக்கோம், முடி அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் மீடியா பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம். கெஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் வர்ஷினி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. என்றைக்குமே மறக்க மாட்டேன். சில பேர் கனவுக்காக வாழ்வாங்க, ஆனால் நான் வாழ்கிறதே என் கனவுக்காக தான். ஸோ திரைப்படத்தில் கதாநாயகியா அவர் தான் என்னோட ட்ரீம். சொட்ட சொட்ட நனையுது மூவி மூலமாக அது நிறைவேறும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் டைரக்டர் சார் பத்தா சொல்லணும், எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ கூலாக இருக்க முடியும் அப்படின்றத அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவருக்கு இல்லாத பிரச்சனையே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஷூட்டிங்க்கு முன்னால் கூட ஒரு பாமை தூக்கி போடுவாங்க. நான் கூட அப்போ கூட இருந்தப்போ கேட்டேன், சார் எப்படி சார் இவ்வளோ கூலாக இருக்கீங்க? ஸோ அந்த காம்னஸை நான் சார் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் சூப்பராக இருந்துச்சு. செட்டே பயங்கரமாக கோ டைரக்டர்ஸ் ராஜா கலகலகலன்னு இருக்கும். அதுவும் டப்பிங் டைம்லலாம் மிமிக்ரியில், அதாவது நான் டப்பிங் பேச வாய்ஸில் அவரு வேற ஏதோ வாய்ஸ் எடுத்து டப்பிங் பண்ணி ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. யுவராஜ் கண்ணன் கோ டைரக்டர், அவரும் சூப்பராக இங்கே இருக்காரா. சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணி என்னை பற்றி பேசுவீங்களா லான்ச்சில் அப்படின்னு கேட்டார். சொன்ன மாதிரியே பேசிட்டேன். செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் நிஷாந்த் வெரி டேலண்டட் ஆக்டர் அண்ட் சூப்பரான எல்லாருமே கேரக்டர் வைஸாக ஐ திங்க் யூ பிக் த பெஸ்ட் பீப்புள். எல்லாருமே டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே கேரக்டர் வைஸ் சூப்பர். என்னோட அப்பாவா நடிச்ச அஃப்சர் சார், யாஸ்மின் மேம் அம்மா நடிச்சாங்க, மாலினி மேம், கவிதா மேம், எல்லாரையும், ஷாலினி அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு சீன் ஐ திங்க் ப்ரோமோவில் மட்டும்தான் இருந்துச்சு. பட் எல்லாருமே சூப்பர் டைப் அண்ட் லைவ்லியா இருந்துச்சு. எப்படா என்னடா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சே, இது இந்த அழகான பயணம் நீண்ட நாள் தொடராதான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் எனிவேஸ் எல்லாரையும் தியேட்டரில் 22 ஆகஸ்ட் உங்களை சந்திக்கிறோம். இது ஒரு நியூ டீம், சின்ன படம்ன்றதுனால மக்கள் மீடியா நம்பி தான் இந்த படம் இருக்கு. ஸோ தயவு செய்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 22 ஆகஸ்ட் தியேட்டரில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயோ இன்னாதிது வழுக்கு மண்டை பாதி சொட்ட, ஐயோ இன்னாதிது ஏறு நெத்தி எல்லாம் பத்தி, ஐயோ இன்னாதிது வானம் தெரியுது கிளார் அடிக்குது, ஐயோ 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 வாழ்க்கைய போச்சுன்னு நம்ப வச்சான் ஒருத்தன். நான் பார்த்து அவனை சிரிச்சேன், அட போங்கடான்னு நினைச்சேன். நான் டேய் வாழ்ந்து காட்டுறேன்னு சபத ஒண்ணு எடுத்தேன். அதுக்காக தினமும் உழைச்சேன், நிரூபிச்சேன் என்னோட வார்த்தேன். நான் டேய் கேப்ப என் கருத்த ஒரு நாள் நீ படுப்ப வருத்தம். அந்த நாள் என் கதை உலகம் ஃபுல்லா உடம்புல சுகியா சரிதம். என் ஹேண்ட்ஸ்ல வயிறும் நிறையும், அடு கேர்ள்ஸ் கட்டிக்க குவிக்கும். பணத்தை பார்த்தா முடிய மருந்து மண்டி போட்டு கிளம்பா. என் நெட்டி ரொம்ப உயர்றோன்னு சொன்னவன் முன்னால உயரணும். என் சொட்ட கிளாரு அடிக்குதுன்னு சொன்னவன் கண்ணு உரையும். என் கத்தி போல புத்திய வச்சு மாத்துவ எந்த நிலையும். எல்லாம் தெரியும் எரியும் வர அணைக்க முடியாததிலும். தேங்க்யூ. Hi, என் பேர் ஷாலினி. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். என்ன பேசுகிறேனே தெரியல, எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்.
எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த நவீத்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ட்ரைலர் பார்த்த மாதிரி எனக்கு செட்டும் வந்து ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க நடிக்கிறதுக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப கூலாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிஷாந்த், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் எ வண்டர்ஃபுல் கோ-ஆக்டர். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய தேங்க்ஸ் கேட்டு போதுமா தேங்க்ஸ்ன்னு சொல்கிற நிலமையில தான் நீங்கள்லாம் இருப்பீங்க. பட் ஆனால் இந்த இடத்துல நின்னாதான் அந்த தேங்க்ஸோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு உங்களோட டைம் எல்லாத்தையும் ஒதுக்கி இங்கே வந்து எங்களுக்காக உட்காந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை கேஸ்ட் பண்ணணும்னு நினச்சி என்னோட கேஸ்டிங் டைரக்டராக இருக்கட்டும், எங்களோட டேரக்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல இருக்கணும்னு நினச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸை தவிர உண்மையாகவே இந்த இடத்துல எனக்கு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் சொல்லணுன்னா, ராஜா ப்ரோ அவர் என்ன வந்து பண்ணுவார்னா, சீனில் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு. டைலாக் எல்லாத்தையும் சொல்லுவார். நான் இந்த இடத்துல மறந்துட்டேன்னா மொத்தமே பேப்பரே இருக்காது, எல்லாமே மூளையில் எப்படா ஒருத்தவனால இவ்வளோ எல்லாம் ஞாபகம் வச்சிருக்க முடியுன்ற மாதிரி இருக்கும் அவரை பார்த்தா. அப்புறம் ஆப்வியஸ்லி டைரக்டர் சார் எப்பவுமே கூலாக இருப்பார். நாங்கள் வந்து டக்குன்னு படத்தை முடித்தோம். அவர் சொன்ன மாதிரி 16 days வந்து மொத்த ஷூட்டும் முடிஞ்சிருச்சு. என்னோட பாட்டு ரொம்ப கம்மியானாலும் என்னோட பாட்டு இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஹியர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. இப்பெல்லாம் கூல் டேரக்டர் சொல்லி எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா வந்து இவ்வளோ கூட்டம் வந்து பார்க்கணுன்னு ஆசை. இப்போ தான் ஃபஸ்ட்டு மேடை எனக்கு. இதுக்கு முன்னாடி எல்லா ஆடியோ லான்ச்சும் கூப்பிடுவாங்க, அப்படியே என்ன வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவேன். இது வந்து சொட்ட நினைக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து படம் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் வந்து யார்க்கர்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணோம். ஆனால் வந்து அதுக்குண்டான ஃபண்டிங் எங்கள்கிட்ட இல்லை, எங்களோட ப்ரொடியூசர்ஸ் யாரும் இல்லை, கான்ட்ரவர்சி வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்தாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு காமெடி படம் பண்ணலாம். அந்த காமெடி படம் வந்து எல்லாரும் பண்ணுறாங்க, புதுசாக என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணப்போ தான் நான் என் டீம்லாம் வந்து ஆட்லர் என்டர்டெயின்மெண்ட்டுன்றது எங்கள் டீம் தான். நாங்கள் வந்து பல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். படம் பண்ணணுன்னா பல பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு ஒரு படம் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு காமெடி படம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறப்போ மயிரா போச்சு, ஏதாவது ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்றப்போ இது இந்த மாதிரி வந்து ஆகுன்றது எனக்கு நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த படம் நாங்கள் பண்ணணும்னு நான் சார் கோபால்லாம் வந்து பேசும்போது எவ்வளோடா பட்ஜெட் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு கேட்டால், இருக்குடா, ஆனால் வந்து எத்தனை நாள் ஷூட் பண்ண போகிறோன்றது எங்களுக்கு அப்போ பிளான் இல்லை. அப்போ நாங்கள் பிளான் பண்ணப்போ எங்கள்கிட்ட ஷூட்டிங்க்கு இருந்த அமௌண்ட் வந்து வெறும் 20 நாள் தான். 20 நாள் ஷூட் பண்ண முடியும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இது ரிலீஸ் எப்படி பண்ணணுன்றது அடுத்து பார்த்துக்கலான்னு டென்ஷனில். அந்த டென்ஷனில் நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு 5-6 சீன் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த படத்தை நாங்கள் வந்து 18 நாளில் முடிச்சிருக்கோம். ஆனால் 18 நாளில் முடிச்சிருக்கோன்றது நீங்கள் படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியாது. இது என்னென்னா, நாங்கள் ஒரு டீமாக வந்து நாங்களும் இருக்கோம், எங்களாலையும் படம் பண்ண முடியும், யார் பேக்கப்பும் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா இங்கே உட்காந்துருக்காங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு ரிட்டையர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான். அவர் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணும் போது எவ்வளோடா பணம் இருக்குன்னு கேட்டப்போ பணம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றப்போ இவரும் ப்ரொடியூசர் மாதிரி, சரி நீ ஒரு 10 நாள் எடுத்து காட்டு, அதுக்கப்புறம் நான் வேணால் காசு கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதனால் நான் என்ன ஆக்சுவலாக வந்து வேற ஒரு ஆக்டர் இந்த ஒரு ரோல் பண்ண வேண்டியிருந்தது. அவரோட டேட் இல்லை, எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, டேட் இல்லைன்றதை விட பணம் இல்லை. அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். அப்போ வந்து நீங்கள் இனிமேல் சாஸ்திரி இல்லை, நீங்கள் மேஸ்திரி இல்லை, நீங்கள் தான் ரவி சாஸ்திரின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவரையும் வந்து ஒரு ரோல் பண்ண வச்சு, அவர் ரோல் பண்ணால் காசு கொடுத்து தானே ஆகணும். அப்படி நாங்கள் ஒரு பிளாக்மெயில் பண்ணி அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கி நாங்கள் வந்து இந்த படம் முடிச்சிருக்கோம். எங்கள் அம்மா அதுக்கப்புறம் நான் வந்து ஜுவல்ஸ்லாம் எங்கேயும் போடுறதில்ல, நீ வேணா என் ஜுவல்ஸையும் வச்சுக்கோ அப்படின்ட்டு ஜுவல்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா, நான் கண்டிப்பாக ரிட்டர்ன் கொடுத்துட்றேன். இந்த படத்துல இல்லைன்னா நான் வேற ஏதாவது தொழில் பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படின்றப்ப நாங்கள் படம் பண்ணி முடிச்சிட்டோம். எங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து லைட்ஸ் ஆன் மீடியா, சுரேஷ், சுந்தர், வெங்கி, நீங்கள் வந்து படம் நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எந்த அமௌண்ட்டும் எங்களுக்கு இப்போதைக்கு கொடுக்க வேணாம், ஆஃப்டர் பிஸ்னஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை வெளியிடுறதுக்கு வந்து ஜெனரஸ் என்டர்டெயின்மெண்ட் தானாக வந்து மாட்டிக்கிட்டாங்க.
இவங்க வந்து படம் டீசர் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. அப்படியா, வாங்க வாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்களையும் பிடிச்சி உட்கார வச்சுட்டோம். அதுக்கப்புறம் சரி ஆடியோ யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னப்போ ஒருத்தர் வந்தார், ஜிதேஷ், மிஸ்டர் ஜிதேஷ், ரொம்ப தேங்க்ஸ். ஆடியோ நான் வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு கதை மட்டும்தான் சொன்னேன், அப்போவே வந்து அவர் நான் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டார். அதுக்கப்புறம் நிஷாந்த் ப்ரோ வந்து இந்த எப்படின்னா, மச்சான் எங்கே இருக்க, நான் படம் எடுக்க போகிறேன், நீ தான் ஹீரோ, அதான் அவர் 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 வந்து நவீத் ப்ரோ என்ன கதை அப்படின்னாரு. கதை வந்து இதுக்கப்புறம் தான் ப்ரோ எழுதணும், நீங்கள் வாங்க, அதுக்கப்புறம் உங்களை வச்சு நாங்கள் யோசித்து ஒரு கதை எழுதுகிறோம் அப்படின்னப்போ இவர் வந்தார். அதுக்குள்ளே நாங்கள் லாக் பண்ணிட்டோம். கேபிவி ராஜா, யுவராஜ், ஆக்சுவலாக யுவராஜ் வேறு படம் பண்ணிட்டார் டேரக்டராக, இருந்தாலும் நீங்கள் வந்து டேரக்டரில் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவரையும் இந்த படத்தில் கோ டேரக்டராக வேலை செஞ்சு இது நான் எதிர்பார்க்கல. அவர் வந்து இப்படி தான் வாண்டடாக ஏஞ்சி நின்று அவர் பண்ணுவார். அதுக்கப்புறம் ராஜா, அப்புறம் யுவராஜ், அப்புறம் சதீஷ் எடிட்டர், எல்லாரும் நாங்கள் எழுதி வச்சிட்டோம், இவங்கெல்லாம் தான் பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் கதை யோசிச்சுக்கலாம் அப்படின்றது தான் நாங்கள் பிளானே. அது அந்த பிளான் இப்போ வெற்றி ஆயிடுச்சு. இந்த சொட்ட சொட்ட நினைவு வந்து என்ன படம், நீங்கள் சொட்டையை ஹர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சொட்டையை ஹர்ட் பண்ணல, ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருக்கோம். படம் கிளைமேக்ஸில் அவங்களோட கஷ்டத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். படத்தை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களால் என்ன எழுத முடியுமோ நல்லா எழுதுங்க. இதே கம்பெனி அடுத்து வேறு படங்கள் பண்ண போகிறோம். யுவராஜ், ராஜா இவங்களுக்கும் வந்து அடுத்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு யாரோட சொல்ல வாங்குறதுன்னு தெரில. உங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்களா ப்ரோ? இல்லை இல்லை, அதுவும் நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேடையில் வந்திருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சிவி சார், கேபிள் சார், எல்லாரும், வினோதனுக்குலாம் அவசியமே இல்லை. ரோபோன் வந்து சொல்லி தான் ஆகணும். ரோபோன் வந்து ஒரு 4 days ஷூட்டுக்கு வந்தார். வந்துட்டு சாங் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் எதுவும் எனக்கு எந்த சார்ஜஸும் கொடுக்க வேணாம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து மெயினாக ஆட வச்சு அவரால் முடியல. அவர் ஒரு கட்டத்துக்கு பண்ணிட்டே சும்மா சொன்னேன்டா, அதுக்குன்னு 12 டேக்காடாக போவீங்க. அதில் ஒரு கோல்கப்பா ஸ்டெப்பில் வந்து கீழே குனிஞ்சி ஹீரோ என்ட்ரிக்கு அப்புறம் மேலே எந்திரிக்கணும். நான் ஆக்ஷன் சொல்லிட்டேன், எல்லா டான்ஸரும் எந்திரிச்சிட்டாங்க, எங்கே இவரை காணோம். இவர் அதுக்கப்புறமேட்டு எந்திரிப்பார், கட், 1 more. ஆனால் தேங்க்யூ வந்து நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு. ஹீரோயின் ஷாலினி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம், பட் யூ ஹாவ் அ பிரைட் ஃபியூச்சர். வர்ஷினி சொல்லவே வேணாம், வர்ஷினி அடுத்து ஒரு 3 படம் சைன் பண்ணிட்டாங்க, அவங்களும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பெரிய டேரக்டர்ஸ் கூட. இந்த லிஸ்ட்டில் நிஷாந்த், அதுக்கப்புறம் எடிட்டர் எல்லாம் எழுதினதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அவர் எழுதணும். அவர் வந்து ப்ரோ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, 3 சாங் போட்டுருங்க, ஒரு லவ், ஒரு சேடு, ஒரு ஜாலியாக ஒரு சாங் போடுங்க, நான் சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்னன்றது சொல்லிடுறேன் அப்படின்னோடனே இந்த சாங் 3 வருஷம் முன்னாடியே போட்டோம். அந்த சாங் வந்து அவர் எப்படின்னா, ப்ரோ நான் ஒரு சாங் அனுப்புகிறேன், நல்லா இல்லைன்னா திட்டக்கூடாது அப்படின்னுவார். இவரே அதை சொல்லிட்டு ஸ்டேஜில் வந்து கூல் டைரக்டரான். ஆனால் வந்து பாட்டு சூப்பராக இருக்குது. பாட்டு கோல்கப்பா ஐ திங்க் மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அடுத்து இன்னொரு சாங்கும் வரப்போகுது. லிரிசிஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ், நல்லா எழுதியிருக்கீங்க. அப்புறம் டிஓபி வந்து கடைசியாக வந்து சேர்ந்தார் மகத்துன்ற மாதிரி ஷூட்டிங்க்கு முன்னாடி நாள் தான் வந்து நாங்கள் டிஓபியே, ஆக்சுவலாக வேற ஒரு டிஓபி இருந்தார், அவர் கொஞ்சம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்றப்போ அவர் நான் வந்து நைட் ஒரு 2 மணிக்கு கூப்பிட்டு காலைல 6 மணிக்கு ஷூட்டு வந்துடுவேன்னு, வந்துடுறேன் பாய் அப்படின்னு வந்துட்டான். வந்து நின்று எல்லாம் ரைட்மேன்லாம் வந்து சார் இது டிஓபி வராருன்னு சொல்லிட்டீங்க சார், அவர் இன்னும் வரல. ஏன்பா அவர் வந்து 2 மணி நேரம் ஆகுது, அவர் தான் டிஓபி. ஏன்னா ஒரு டிஓ எடுத்துக்கிட்டு அவர் வந்து வந்துடுவார். ஸோ இந்த படத்தில் எங்கள் அப்பா கூட நிறையா பேர் நடிச்சிருக்காங்க, கவிதா மேம், அப்சர், மாலினி மேம், யாஸ்மின் மேம், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அவ்வளோதானே. ஆனந்த் பாண்டி ரொம்ப தேங்க்ஸ். மிமிக்ரிலாம் அவர் பண்ண சொன்னார், நான் பண்ண சொல்லலை. நான் ஆனந்த் பாண்டி வந்து
அவருமே வந்து நீங்கள் வந்து பண்ணுங்க ப்ரோ, எங்கள்கிட்ட பணம் இல்லை, நீங்கள் வந்து நடிச்சு கொடுப்பீங்களான்னப்போ இது வரைக்கும் அவர் பேமெண்ட் ஒரு ரூபா கூட வாங்கலை. டீசல் போடுங்கனாரு, போட்டுக்கோங்க ப்ரோ அப்படின்னு. ப்ரோ கன்வின்ஸு, நீங்கள் முதல்ல நடித்து என்ன கன்வின்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கன்வின்ஸை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவரையும் நாங்கள் வந்து இன்ன வரைக்கும் அவர் ப்ரோ இப்போ வந்த பெட்ரோல் செலவும் எங்கள்கிட்ட கேட்காதீங்க. ஓகே ஓகே, எல்லாருக்கும் தேங்க்யூ. பிரியங்கா அவங்க வந்து அவங்களும் வந்து நாங்கள் ஆக்சுவலாக என்னன்னா நாளைக்கு ஷூட் பண்ண போகிறோன்னா இன்னைக்கு ஈவினிங் டிசைட் பண்ணுவோம் எப்படி இதை மாற்றலாம், எப்படி பண்ணலாம். அதில் வந்து பிரியங்கா வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. ஐ திங்க் ஐ கவர்ட் எவ்ரி திங். அசாரு அடுத்து இன்னொரு படம் செப்டம்பரில் இல்லை அக்டோபரில் அனௌன்ஸ் பண்ணுறோம். முதல்ல இந்த படத்தை ஆகஸ்ட் 22 தேட்டரில் வந்து பாருங்கள், படத்தை வெற்றியாக்குங்க. கண்டிப்பாக படம் உங்களுக்கு பிடிக்கலன்னா திட்டாதீங்க. தேங்க்யூ கவிதா மேம், தேங்க்யூ ஃபார் இன்ட்ரடியூசிங் எவ்ரி ஒன். லவ்லி. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஸோ இந்த டீம் கூட வந்து அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி ஃபார் ட்ரெண்ட் மியூசிக் அண்ட் எங்கள் டீமுக்கும் செப்பரேட்டாக. படத்தை ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணது நிஷாந்த் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஷெட்யூல் ஷூட் ஆரம்பிக்கும்போதே நம்ம இந்த படத்தை பற்றி பேச ஆரம்பித்தோம். அண்ட் அதே மாதிரி தான் சொன்ன மாதிரி ஒரு 10 நாள் கழிச்சு ஷூட் முடிஞ்சிருச்சு பிரதர் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கேட்டால் சாங்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. லைக் மியூசிக் வந்து சார் ரஞ்சித் துணி சார் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோன்னே ஓகே, அதுலேயே நம்ம ஓகே, கண்டிப்பாக அது வந்து ஒரு சார்ட் பஸ்டராக தான் இருக்கும். அண்ட் சிங்கர்ஸோட லைனப்ஸில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பயங்கரமான லைனப்ஸாக இருந்தது. அண்ட் சாங் ட்ராக்ஸ் வந்து ஸ்க்ராட்ச் அனுப்புனார் நவீத் ப்ரோ. அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்ததுடனே நம்ம உடனே சைன் பண்ணோம். ஸோ கோல்கப்பா வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணோம். அது ஒரு பெரிய ஹிட் நம்பர். பிரியங்கா உங்களோட கொலாப்ஸ் அண்ட் ஆர்டிஸ்டோட ஜாவித் அலியோட அந்த வோக்கல்ஸில் அது ஒரு பெரிய ஹிட் நம்பராக இருந்தது எங்களுக்கு. அதில் வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் கண்டிப்பாக டேரக்டரை பற்றி சொல்லணும். அவர் கூல் டேரக்டர் இல்லை, அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னான டேரக்டர். பிஸ்னஸ் பேசுறதுலேருந்து சரி, ஒரு ஆப்ரேஷனல் விஷயமா எது கால் பண்ணாலும், கண்டென்ட் எது பற்றி பேசினாலுமே அவர்கிட்ட பேசிட்டு ஃபோன் வைக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக நம்மளை வந்து ஒரு டார்ச்சர் ஒன்று பண்ணுவார் கண்டிப்பாக. நல்லா தான் ப்ரோ சொல்கிறேன், நல்லா தான். ஏன்னா நம்ம ரொம்ப டென்ஷனில் இருப்போம் பிஸ்னஸ் விஷயமாவோ இல்லை ஆப்ரேஷன்ஸ் விஷயமா, டெய்லி ரிலீசஸ் இருக்கும். ஆனால் அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நம்ம பேசினா நம்ம சில் ஆகிடுவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். இன்னொன்று என்னன்னா வந்து தலைவர் நைட்டு ரொம்ப லைவாக இருப்பார். நைட்டு ரொம்ப லைவாக இருப்பார். 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் ரொம்ப லைவாக இருப்பார். அது ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒரு கேம் விளையாடிட்டு இருப்பாரு. சொல்லலாமா தலைவா? அதுக்கப்புறம் சொல்லலாமா கேட்டேன். ஸோ இட்ஸ் வெரி ஃபன் டு ஒர்க் வித். என்னன்னா அந்த எல்லா டீமுமே வந்து டீமில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து சொன்னது மாதிரி தான் பிஸ்னஸ் எண்ட்லேயுமே ஒரு ரொம்ப ஃபன் ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும் இதுவே அது. ஸோ அவரோட சக்ஸஸ் பார்க்கணுன்றதுல நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம், நான் பர்டிகுலர்லி ரொம்ப விரும்புகிறேன். அண்ட் டு ஸ்டார்ட் வித் நிஷாந்த் பிரதரோட சக்ஸஸ் பார்க்கறதுக்கும், ஏன்னா அவரோட எல்லா படங்கள்லையுமே அவர் போடுற எஃபர்ட்ஸ் வந்து அவ்வளோ எவ்ரி மூவி இட்ஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட். ஸோ அது இந்த படத்தில் போட்டிருக்க எஃபர்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தி அதர் ஆர்டிஸ்ட், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. other artists who are involved in this cast and crew, எல்லா டெக்னீஷியன்ஸ் வணக்கம் ப்ரோ. இதே தான், இவங்க கிட்ட வந்து பேச முடியாது, நான் இப்பயே கிளம்புறேன், பை. சரிங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. நான் என் படம் ஆடியோ லான்ச்லேயே ரொம்ப நேரம் பேச மாட்டேன், என்னை கடைசி வரைக்கும் எதுக்கு உட்கார வச்சுக்கின்னு தெரியல. பட் ஆனால் நிஷாந்த் வந்து எனக்கு அதான் கேபிள் சொன்ன மாதிரி அவர் அந்த கொரோனா முடிஞ்ச டயத்தில், ஃபர்ஸ்ட் வேவ் பண்ண டயத்தில் நாங்கள் அந்த படத்தை பார்த்தோம், பண்றிக்கு நன்றி சொல்லின்ற படம். ரொம்ப அது எனக்கு அது ஒரு ரொம்ப பிடிச்சிருந்ததை தாண்டி அந்த படம் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஒரு எப்படி ஆப்டமிட்டிஸ்டிக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தை வந்து அவங்க வந்து அந்த டைரக்டரும் அவங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து மொத்தம் 35 லட்ச ரூபாய் அந்த படத்தை முடித்தோம் சார். அதில் வந்து இப்போ 18 lakhs வந்து மியூசிக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் 17 lakhs என்டையர் படமே பண்ணியிருந்தோம் அப்படின்னாங்க அந்த பண்றிக்கு நன்றி சொல்லி. அது எனக்கு ரொம்ப பெரிய ஐ ஓப்பனாக இருந்துச்சு, இப்படியா கூட சினிமா பண்ண முடியுமா அப்படின்னு. பட் அந்த படம் அப்புறம் நான் பார்த்தேன், அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், அப்புறம் கேனல் சார் வாங்கி அதை சோனி லைவில் பெரிய விலைக்கு கொடுத்தாங்க. அந்த படம் நல்லாவும் போச்சு. அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப நல்லா, ஏன்னா அந்த நிஷாந்தோட கதை தேர்வு மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. டெஃபினட்டாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். அதேமாதிரி வர்ஷினி எனக்கு ஒரு 2-3 இயர்ஸாகவே அவங்களுக்கு தெரியும். ஒரு படத்தில் ஹீரோயின் ஆயிருன்றக்காண்டி அவங்க அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டாங்க 3 இயர்ஸாக. மேபி இது உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸாக அமையும் வர்ஷினி. அப்புறம் டைரக்டர் ஃபரீத், அவர் ஆக்சுவலி அவர் எல்லாரும் கூல்னு சொன்னாங்க. டெஃபினட்டாக ஹி கான் பி a கூல், ஹி மஸ்ட் பி a ஸ்மார்ட் பர்சன். ஏன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர்கிட்ட இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் யாருன்னே தெரியல. இப்போ அப்பா பணம் கொடுத்தாருனாரு, அம்மாட்ட ஜுவல் வாங்கினாரு, ப்ரொடியூசர்னு அவர் போட்டிருக்கு, இதில் யாருக்கும் சம்பளம் வேறு கொடுக்கலன்றாரு. ஸோ ஹி மஸ்ட் பி a ஸ்மார்ட் பர்சன். ஏன்னா இன்றைக்கி இருக்க சின்ன படங்கள் இன்றைக்கி வந்து ஓடணுன்னா ஒரு மீடியாவில் ஒரு நோன் ஃபேஸ் தேவைப்படுது. அதுக்கு இந்த மாதிரி கேபிஒய், இந்த மாதிரி டிவியில், யூடியூப்பில்
இந்த மாதிரி ஸ்டாராக இருக்கவங்களை வச்சு தான் இன்றைக்கி படம் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ஓப்பனிங்காவது அதை கிரியேட் பண்ண முடியுது. அதை கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அதே மாதிரி இந்த ஆடி லஞ்ச் அவங்க ஸ்டேஜ் பண்ண விதமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா கண்டென்ட் அதை எப்படி பண்ணணுன்றது ரொம்ப அழகாக பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன் பிரதர். டெஃபினட்டாக நீங்கள் நிறையா படம் பண்ணுவீங்க இண்டஸ்ட்ரியில். ஏன்னா இந்த மாதிரியான ஸ்மார்ட் பர்சன்ஸுக்கு வந்து சினிமா கண்டிப்பாக கைவிடாது. நீங்கள் வேணாம்னு சொன்னால் கூட சினிமா உங்களை விடாது. கண்டிப்பாக உங்களை சினிமா ரொம்ப நாள் கூட்டிகிட்டு போகும். வாழ்த்துக்கள் இந்த என்டையர் டீமுக்கும். இந்த சோரோபசங்கர் அண்ணன், கல்லூரி வினோ மற்றும் இங்கே பெர்ஃபார்ம் பண்ண அவர் செமையாக பேசினார். அவர் ராஜா அவர் பேர் ரொம்ப நல்லா பேசினார். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தேட்டரில் கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.